ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. நம்ம ரதி பிஜிடிஆர்பியில் இது வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் சர்வீஸோடைய சிலபஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸோடைய சம்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியன் மூர்த்தி புக் தான் ஃபாலோ பண்ணுறேன். ரெடியன் மூர்த்தி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த இயர்க்கான சிலபஸ் பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் 1961 அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், யூனிட் 2 இன்கம் ஃப்ரம் சேலரி, யூனிட் 3 இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ், யூனிட் 4 இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், யூனிட் 5 இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த யூனிட்ஸில் என்னென்ன சம் வரும், எந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுலேருந்து தான் சம்ஸ் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி மாடல் சம் வரலாம். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் எப்படி போடுறது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்கம் டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடெண்ட் அப்படின்னா என்ன, ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது 182 days ஆர் மோர் ஸ்டே இன் ரிலவென்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர் இந்தியா விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா அந்த 1 இயர்க்குள்ளே 182 days அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 365 days ஆர் 4 preceding previous year, the 11 previous year of 60 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வருஷத்தில் 365 நாள் இருந்தால் போதும். அதே ப்ரீவியஸ் இயரில் 60 நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர்னால் என்ன, ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர்னால் என்ன அப்படின்றது தெரியணும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ பேசிக் கண்டிஷனுங்கிறது இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு ஃபாலோ பண்ணாவே போதும். ரெண்டுமே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஒன்று ஃபாலோ பண்ணாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷனுக்கு எலிஜிபிள், அப்போ அவங்க ரெசிடெண்ட் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பேசிக் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்றது பார்க்கணும். இப்போ அடிஷ்னல் கண்டிஷன் அப்படிங்கிறது பேசிக் கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இவங்க வந்து 182 days இந்தியாவில் இருந்திருக்காரு அப்படின்ற கண்டிஷன் இப்போ ஃபாலோ பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னல் கண்டிஷனுக்கு மூவ் ஆகுறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 2 out of 10 ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வருஷத்தில் 2 வருஷம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்தால் போதும். அவங்க என்னது அப்படின்னா அடிஷ்னல் கண்டிஷன் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்தோம். அதே மாதிரியே செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 ப்ரீசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 730 days இருந்திருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 2024 to 25 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் அப்படின்னா, அப்போ ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயருங்கிறது இந்த 2024 அப்படின்ற இயருக்கு முன்னாடி இயர் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். அதாவது 7 இயர்ஸில் 730 days இருந்தால் போதும். நம்ம பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்றத பார்த்தோம். பட் ஆனால் அடிஷ்னல் கண்டிஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம வந்து கம்பல்சரி நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ரெசிடெண்ட்டா நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது அட்லீஸ்ட் 2 out of 10 ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும், அல்லது 730 days இன் 7 ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அந்த பேசிக் கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷனும் அவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணார் அப்படின்னா ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண முடியும். அல்லது ரெசிடெண்ட்டா இல்லை நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ரெடியன் மூர்த்தி புக்கில் ஃபஸ்ட் சம் பார்க்குறோம். மிஸ்டர் ராஜன் லெஃப்ட் ஃபார் சிங்கப்பூர் ஆன் 15/3/2021 ஆஃப்டர் ஸ்டே இன் இந்தியா ஃபார் 15 years. He returned to India on 31/8/2023. What will be the residential status for assumption year 2024 to 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மிஸ்டர் ராஜன் எங்கன்னா லெஃப்ட் ஆறாரு சிங்கப்பூருக்கு. எப்போ 15/3/2021. அதுக்கப்புறம் ஒரு 15 years இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. தென் அவர் எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
31/8/2023 வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார், அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டார். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களே கொஷினில் அசம்ஷன் இயர் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. 2024 to 25 அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவாக இருந்திருக்கும், இந்த இயருக்கு முன்னாடி இயருங்கிறது ப்ரீவியஸ் இயர். 2023 to 24ங்கிறது அப்போ ப்ரீவியஸ் இயரா. அப்போ நம்ம ஃபினான்ஷியல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ அப்போ 1/4/2023 இருந்து 31/3/2024 வரைக்கும் என்னென்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எழுதணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சம் போகிறதுக்கு கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆகிருக்காங்க, 31/8/2023 வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 31/8/2023 ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அப்போ ஃபினான்ஷியல் இயர் எப்போ க்ளோஸ் ஆகுது, 31/3/2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 31/3/2024 அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 31/8/2023 இருந்து 31/3/2024 வரைக்கும் எத்தனை மந்த் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கணும். அப்போ 8க்கு அப்புறம் செப்டம்பரா 9, 30, அடுத்து அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி. இந்த மந்த்க்கு அப்புறம் என்ன ஆயிடுது, நெக்ஸ்ட் மந்த் வந்துடுது. ஸோ ஜான்வரியில் நமக்கு 31 டேஸ் இருக்குது. பிப்ரவரி வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிவைடட் பை 4ஆல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், பாயிண்டில் வந்திருக்கு. அப்போ பாயிண்டில் வந்ததுன்னா அது என்ன கிடையாது, லீப் இயர் கிடையாது அப்படின்றத நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ 31/3ங்கிறது லீப் இயரில், நெக்ஸ்ட் மார்ச் வந்து அங்கே 31 இருக்கனால 31. ஸோ இதோடைய டோட்டல் கவுண்டிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னா 212 டேஸ் வருது. ஓகேங்களா, 212 டேஸ் அப்போ வெறும் இந்தியாவில் இருந்திருக்காரு. நமக்கு எவ்வளோ டேஸ் இருந்தால் போதும், 182 டேஸ் இருந்தாவே போதும். அப்போ இவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, அவங்க 182 டேஸ் இருந்தால் நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அவங்க அதை விட அதிகமாகவே இருந்திருக்காரு. ஸோ அவங்க என்னது, ரெசிடெண்ட். மிஸ்டர் ராஜன் இஸ் அண்ட் ரெசிடெண்ட். இப்போ நம்ம பேசிக் கண்டிஷன் சால்வ் பண்ணனால அடிஷ்னல் கண்டிஷனுக்குள்ளே மூவ் ஆகிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், 10 வருஷத்தில் ஏதாவது 2 வருஷம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 10 வருஷத்தில் கண்டிப்பாக 2 வருஷம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டாரு. அதனால் இவங்க வந்து ஒரு ரெசிடெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு சம் என்னென்னா, செகண்ட் சம், Mr. Prem left India for the first time on 17/12/2023 and returned back in India 5/2/2024 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம சேம் அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ அசஸ்மெண்ட் இயர் 24 to 25 கொடுத்துட்டாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் என்னவா எழுதணும்னு சொன்னேன், 23 இருந்து 24 வரைக்கும் எழுதணும். அப்போ ஃபினான்ஷியல் இயர் என்னவாக இருக்கும், 1/4/2023 இருந்து 31/3/2024 வரைக்கும் இருக்கிறது ஃபினான்ஷியல் இயர். அப்போ ஃபஸ்ட் டைம் இந்தியா விட்டு எப்போ போயிருக்காரு, 17/12/2023 போயிருக்காரு. ஸோ 17/12/2023 எடுத்தோம்னா நம்ம எவ்வளோ வந்து சீக்கிரமாக போட முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ 17/12/2023லேருந்து 1/4/2023 எடுத்தோம்னா நமக்கு கால்குலேஷன் கரெக்டாக வரும் இல்லையா. அதனால் 1/4/2023 எடுத்தோம்னா இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸான மந்த்ஸ் பார்க்கணும். இப்போ ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 17. அதாவது ஏன் நம்ம 17 எடுத்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா அவங்க 17ல் வந்துட்டாங்க அதனால். ஸோ டோட்டலாக 261 டேஸ் வருது. பட் ஆனால் நமக்கு எவ்வளோ டேஸ் இருந்தால் போதும், 182 டேஸ் அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் போதும். அப்போ இவங்க என்னது, ரெசிடெண்ட் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பேசிக் கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னல் கண்டிஷனுக்கு மூவ் ஆகலாம்.
அடிஷ்னல் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 10 இயர்ஸ் தொடர்ந்து இந்தியாவில தான் இருந்திருக்காங்க. ஹி லெஃப்ட் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இந்தியாவில தான் இருந்திருக்காரு. ஸோ மிஸ்டர் பிரேம் இஸ் அன் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.